அனைவருக்கும் வணக்கம். ராகி களி செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன். அந்த டம்ளரில் 1 டம்ளர் மாவுக்கு, ராகி மாவுக்கு 2 டம்ளர் தண்ணியை நம்ம வச்சு செய்ய போகிறோம். 2 டம்ளர் தண்ணிங்கிறப்போ நான் 3 டம்ளர் மாவு எடுத்திருக்கேன். அதனால் 6 டம்ளர் தண்ணியை ஊற்றி ஒரு டேஸால் ஊற்றி அந்த தண்ணியை சூடு பண்ணுறேன். அந்த தண்ணி சூடாகிற டைமில் ராகி மாவை கரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா கரைச்சி எடுத்துகிட்டு இது பண்ணும்போது அது கட்டி பிடிக்காது. ஸோ அதை தனியாக கரைச்சி அதுக்கப்புறம் தண்ணி சூடானதுக்கப்புறம் அதுலேயே ஆட் பண்ணி நல்லா கிளறணும். ஏன்னா அதை ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கிளறணும். இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும், இல்லைன்னா கட்டி கட்டியாக பிடிச்சிக்கும், அந்த இதாகாது. ஸோ நம்ம நல்லா எவ்வளோ தூரம் கிண்டிக்கிட்டே இருக்கோமோ அந்தளவுக்கு அந்த கட்டித்தன்மை குறைஞ்சி பாருங்கள். இப்போ பாருங்கள் எப்படி இதாக இருக்குன்ட்டு. அதே மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும், அடி பிடிக்கக்கூடாது. நல்லா கிளற அதை சாஃப்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா சுண்டி நல்லா அது ஒரு திக்காக இருக்கும் பாருங்களேன். அப்போ அடுப்பை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி